அன்பிற்கினிய நண்பர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வு பாதையில் தடைகளாய் வருகின்ற வரையறைகளை அகற்றி நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க துணை புரிகின்றார். துன்பங்கள் நேரிடின் அன்பின் கரத்தை கொடுத்து முழு வாழ்வின் நிறைவையும் நாம் சுதந்திரித்து கொள்ள துணை செய்கின்றார் அல்லவா? யோசுவா 1-9 வாக்கியங்களிலே கர்த்தர் மோசே இறந்த பிறகு இஸ்ரவேலரை வழி நடத்துவதற்கென்று யோசுவாவை அழைத்து, நான் இந்த யோர்தானை கடந்து மறுபகுதியில் இருக்கின்ற பகுதியை நான் இஸ்ரவேலர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப் போகிறேன், நீ அவர்களை நடத்தி செல் என்கிறார். யோசுவா சற்று தவிக்கின்றார். மோசே கூட இஸ்ரவேலரை வழிநடத்த தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது தடுமாறினார் அல்லவா? தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமைகள், தனக்கு ஆதரவுகள் இல்லையே என்கிற அதே சிந்தனைகள் யோசுவாவுக்கு அவர் தீங்குகின்றார், அவர் கலங்குகின்றார். அதுபோல கடந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் செய்த அதே தவறுகளை இன்னும் தொடர்ந்தால் அவர்களை புதுப்பிப்பது, அவர்களுடைய விசுவாசத்தை தழைக்க வைப்பது என்றெல்லாம் சிந்திக்கின்றார். இல்லை, இந்த யோர்தான் ஒரு பெரிய சுவர் மாதிரி, இதை கடந்து அந்த பக்கம் ஒருவேளை இந்த நடுவில் கதவு திறக்கிற மாதிரி பாதை திறந்து மறுபக்கம் சென்றாலும் அங்கே ஆபத்துக்கள், எதிர்ப்புகள் இருக்கலாம் அல்லவா என்று தடுமாறுகிறார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். உறுதி வருகிறது, தைரியம் வருகிறது, சந்தோஷம் வர தொடங்குகிறது. ஆண்டவர் சொல்வார், ஒன்று மட்டும் கவனமாய் இருந்து கொள், என்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனமாய் நீ கவனித்து அதன்படி நடப்பதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என்னுடைய வார்த்தையின்படி நீ செயல்பட்டால் புத்திமானாய் நடந்து நீ இந்த அழைப்பை நிறைவேற்றுவாய் என்று சொல்கிறார். ஒரு பாதையில் நிறைய வாகனங்கள் இருக்கும்போது அது கடந்து செல்வதற்கு தடையாக இருக்கும்ல, அப்போது நம்முடைய பெற்றோர் நம் கரத்தை பற்றி அந்த பாதையை கடக்கச் செய்து வழி நடத்துகிறது மாதிரி அவர் யோசுவா உணர்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஆவியானவர்னால் மென்மையாய் அவருடைய உள்ளத்தில் கொண்டு வரப்படும் பொழுது பலனடைகிறார். தைரியத்தை பெற்று மக்களை தொடர்ந்து வழி நடத்துகின்றார். மறுபக்கம் சென்று ஆண்டவர் அந்த பெரிய திட்டத்தில் அவர்களை கானான் தேசத்தில் குடியமர்த்துகிற திட்டத்தில் யோசுவாவின் பங்காகி அந்த பகுதியிலே சென்று ஒவ்வொருவருடைய அந்த தங்குவதற்குரிய இடங்களை அவர் பங்கிட்டு கொடுக்கின்றார். அதே ஆண்டவர் வாழ்விலே இது மாதிரி தடுமாறுகிற எல்லா தேசங்களிலும் இருக்கிறவர்களை ஆண்டவர் தொடர்ந்து வாழ்வு தடைகளை அகற்றி அவர் நிறைவான வாழ்வின் அந்த முழுமையை ருசிக்க வைக்கும்படியாய் மானிடரானார். அவர் மனிதர்களிடையிலே, சீடர்களிடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சீடர்களுக்கு சந்தோஷம். இப்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு சுவாமி அவர்களை விட்டு எடுக்கப்படுவாரோ, விலகி செல்வாரோ என்று சந்தேகங்கள் வர தொடங்குகிறது. சிலுவை பாதை எருசலேமுக்கு நேராக பிலிப்பு செசரியா கிராமங்களை கடந்து அவர் போகிறார். போய்கொண்டிருக்கும் பொழுது சீடர்களுக்கு ஒரு வேளை நம்மளை ஒருவர் காட்டி கொடுப்பார், இல்லையென்றால் சிலர் மறுதளிக்கக்கூடும், இல்லை ஒருவர் மறுதளிப்பார் என்கிறதெல்லாம் உள்ளத்தில் வர தொடங்குகிறது. இயேசு சாமியும் அதை உணர்கிறார். இருதயங்கள் கலங்குகின்றன. கலங்கின சீடர்களுடைய அந்த கசப்பான அனுபவத்தில் ஆண்டவரும் பங்கெடுக்கிறார். காரணம், அவர் சீக்கிரமாக தள்ளப்படுவார். சமய தலைவர்கள் மரண ஆக்கினைக்கென்று அரசு அதிகாரிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார், நிந்திக்கப்படுவார், கொலை செய்யப்படுவார். ஆனால் 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்திருப்பாருங்கிறதும் தெரியும். ஆனாலும் அந்த துன்பத்தின் பாதையை நினைக்கும் பொழுது கலக்கம் வரத்தான் செய்கிறது. ஆனால் சீடர்களை பார்க்கும் பொழுது அவங்க இன்னமும் அந்த ஆண்டவர் பகிர்ந்து கொண்ட வாழ்வின் உண்மைகளை ஆழமாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் ஆண்டவரையே இவர்தான் விடுதலை கொடுக்கின்ற மேசியாவா, இல்லை அரசியல் விடுதலையாளரா
என்றெல்லாம் சந்தேகித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. அப்போது இந்த வாழ்வின் சத்தியங்களுக்குள்ளாலே, உண்மைகளுக்குள்ளாலே வழி நடத்துகிறது யார் என்று எல்லாருமே கலங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தோமா கேட்பார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தின் முதல் 20ஆம் வாக்கியங்களிலே நாம் இதை பார்க்குறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கே போகிறீங்க? அதற்குரிய வழி எது? ஆண்டவர் சொல்வார், வழி நான் தான், இதை நீங்கள் உணரவில்லையா? என்னை பின்பற்றினால் வழியை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், வாழ்வின் வழியை புரிந்து கொள்வீர்கள், உணர்ந்து கொள்வீர்கள், அனுபவிப்பீர்கள் என்றளவா? நான் தான் உண்மை, வாழ்வின் உண்மைகள். என்னை நீ தொடர்பு கொண்டால் என்னுடைய வெளிச்சத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நான் தான் வாழ்வே, வாழ்வின் நிறைவாக இருக்கிறேன் அல்லவா? பரிபூர்ண வாழ்வை கொடுக்கிறவர் நான் தானே என்று சொல்கிறார். தொடர்ந்து பிலிப்பு கேட்பார், ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் அந்த வாழ்வளிக்கின்ற பரமபிதாவை எங்களுக்கு எப்போதும் காட்டுங்க என்று. ஆண்டவர் சொல்லுவார், என்னை கண்டவர்கள் பிதாவை கண்டார்கள் என்கிறது ஞாபகம் இல்லை, அது அனுபவமாக இல்லையோ? எப்படியோ ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் கலங்காதீங்க, நான் உங்களிடத்தில் சீக்கிரமாக வருவேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த வினாடியை அவர் சொல்வார், உங்களுக்குள்ளாலே வாசம் செய்து உங்களை வழி நடத்துவதற்கென்று உங்களை தேற்றி, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சத்தியத்தை உணர்த்தி வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளங்களிலே வாசம் செய்ய வருவார். அப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது மாதிரி நீங்கள் பிழைப்பீங்க. நான் உங்களிடையிலே நான் செய்கிற ஆண்டோடைய ஆளுகையின் அந்த அருள் பணிகளை, அதிலும் மேலான பணிகளை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது. ஆனாலும் கல்வாரி பாதையில் சீடர்கள் பின்தொடர்கிறார்கள். கல்வாரி சிலுவையிலே அவர் அந்த மீட்பின் பணியை நிறைவு செய்கின்றார். ஆண்டவர் கல்வாரியிலே அவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். அதில் குறிப்பாக மத்தேயு 27:46 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை இந்த உள்ளத்தில் தொனித்து கொண்டே இருக்கிறது. என்றாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இந்த கல்வாரியிலே பாவத்தினுடைய பலனாகிய மரணம், அதனுடைய அதிகாரம், வல்லமை எல்லாவற்றையும் தகர்த்து அதை அப்புறப்படுத்தின ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த ஆண்டவரை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் வருவார், வாசம் செய்வார், நீங்கள் சற்று காத்திருந்து அவருக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அனுபவத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொள்ள துணை புரிந்தார். துன்பத்தின் நடுவில் அவர்களும் ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தொடர்ந்து எப்படி பெத்லகேமில் அவர்களோடு கூட பலஸ்தீனாவில் உடனிருந்தார், அதே மாதிரி உள்ளுரைந்து அவர்களை வாழ்வின் வழியிலே, உண்மைகளுக்குள்ளாலே, வாழ்வின் நிறைவுக்குள்ளாலே வழி நடத்துகிற அனுபவத்திற்குள் கடந்து வர தொடங்கினார்கள். கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த அந்த பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்வையும் சொந்தமாக்கி கொண்டார்கள். அவர்கள் புது வாழ்வை தொடங்க ஆரம்பித்தார்கள். எல்லாவற்றையும் பகிர்ந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து தொடர்ந்து வாழ்வின் உண்மைகளை, அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள அனுதினமும் கூடி ஆண்டோடைய பாதத்தில் வந்தாங்க. அவங்க தொடர்ந்து ஆண்டவர் எப்படி பிழைத்திருக்கிறாரோ, உயிர்த்து எழுந்து மீண்டும் தொடருகிறாரோ, அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே, அந்த வாழ்க்கையில் அவங்களும் பிழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஆண்டவர் செய்த அந்த தொடர்ந்த அந்த வல்லமை நிறைந்த, வாழ்வின் அதிகாரம் நிறைந்த அந்த நல்ல மீட்பின் செயல்களை, அருள் பணிகளை அவர்களும் தொடர்ந்தார்கள். ஆனாலும் துன்பம் மீண்டும் வருகிறது. அங்கே ரோம மன்னர் என்னைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். இவர்களோ அநேகரை உயிர்ப்பித்த, உயிரோடு அவரே எழுந்து எல்லா மரணத்திற்கு மேலும் எல்லா அழிவிற்கு மேலும் முழு அதிகாரத்தை கொண்டவராய், வெற்றி சிறந்தவராயிருக்கின்ற இயேசுவை மட்டும்தான் நாங்கள் ஆண்டவராய், ஆளுநராய் எடுப்போம், வேறு யாரையும் நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொன்னாங்க. சந்தோஷமாக கேட்டாங்க. அதனால் அநேக துன்பங்கள் உண்டு. எங்களுக்கு துன்புறுத்தல்கள், சித்திரவதைகள்,
சிறைகள், கொல்லப்பட்டாங்க. என்றாலும் அந்த சூழ்நிலையிலே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் முதல் 5-7 வசனங்களில் இருக்கிற அந்த உண்மை அவர்களை தொட ஆரம்பித்தது. ஆண்டவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் அவர் உயிரோடு எழுந்து சிங்காசனத்தில் இன்றும் ஆளுகை செய்கின்றார்ங்கிறது இந்த பார்வை, தரிசனம் உள்ளத்தில் அவர்களுக்கு இன்றும் தொடர்ந்தது. அதுபோல் நான் தான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். நான் இந்த துன்பங்களின் நடுவில் யார் வெற்றி பெறுகிறாரோ இல்லை பலன் அடைந்து அதை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் அவங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். அதாவது வாழ்வின் நிறைவை முழுமையாய் அவர்கள் சுதந்திரிப்பார்கள். மரணமோ எது சூழ்நிலைகளோ அவர்களை தொடர்ந்து ஆட்கொள்ள முடியாத ஒரு நிலையில் வந்து விடுவார்கள். அதை தொடர்ந்து அந்த ஆண்டவர், ஆளுகை செய்கிற ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர், அவர் மீண்டும் நம்மிடையில் வருவார், முழுமையாய் ஆளுகை செய்வார். இனிமேல் துக்கம் இருக்காது, அழுகை இருக்காது, அலறுதல் இருக்காது, கண்ணீர் இருக்காது. என்றும் அவர் சமூகத்தில் நாம் உடன் நின்று அந்த ஆனந்த மிகுதியில், அந்த சமாதானத்தின் நிறைவிலே நாம் ஆண்டவரின் அருள் பணிகளை தொடர்வோம் என்கிற முறையில் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோமல் அதை சொந்தமாக்கி கொண்டு தைரியமாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றார்கள். நாம் கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்வு பாதையில் உலகத்தின் அந்த நீதிகள், உலகத்தின் துன்பங்கள், நெருக்கங்களின் நடுவில் மௌனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். நாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற அனுபவங்கள் இருக்கலாம். அதுகளின் நடுவில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 வருகிற ஒரு வாக்கியம், அவர் சிங்காசனத்தில் இருக்கிறவர், இதோ பாருங்கள் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிற வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் துணிக்கும் அல்லவா? அது நம்முடைய வாழ்கிற சூழ்நிலையில் எத்தனை தான் சத்தங்கள் சந்தைக்கடை மாதிரி வந்தாலும் ஆண்டவருடைய அதிகாரமும் வல்லமையும் வாழ்வும் அளிக்கின்ற குரல் நம்முடைய உள்ளத்தை தொடுகிறதல்லவா? ஒரு ஆளுகை செய்கின்றவர் நம்முடைய உள்ளத்தை தொடுகிறார், சகலத்தையும் புதிதாக்குகின்றார் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை இன்னமும் காயப்பட்ட அந்த கடந்து செல்ல முடியாத வரையறைகள் என்று நினைக்கிற பகுதிகள் எது? நமக்குள்ளால் இருக்கின்ற பயங்கள் என்ன? தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பலவிதமான எதிர் சூழ்நிலைகளின் நடுவிலும் கரம் கொடுத்து முன்னேற வைக்கின்றவரை, இப்போது கூட ஆண்டவர் எங்களை சந்திக்கிறதற்காக இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிற வார்த்தைகளினால் தம்முடைய புதிதாய் படைக்கின்ற அந்த ஆவியை, அந்த வாழ்வின் காற்றை எங்களுடைய அந்த கலக்கம் நிறைந்த, பயங்கள் நிறைந்த, திகில் நிறைந்த வரையறைகளிலே நீர் ஊதுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளிலே உம்முடைய அந்த வாழ்வை எங்களோடு நீர் பகிர்கின்றீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இயலாத சூழ்நிலைகளிலும் இயன்றதை செய்வோம் என்று எங்களை உந்துகிறதற்காக, உற்சாகப்படுத்துகிறதற்காக, நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகளை அப்படியே அகற்றி ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையில் வருகின்ற வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறதுனால நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வழி நடத்தியருளும். உடைந்து போயிருக்கின்ற இந்த வாழ்வின் அந்த 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 காயங்களை நீ தொடுகிறதற்காக, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று காயங்களை கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் ஆண்டவரே நீர் அதை செய்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நாங்கள் பிறருடைய காயங்களை கட்ட, பிறருடைய வாழ்வின் தடைகளை அகற்றத்தக்கதாய் கரங்களாய் செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை நடத்தும். நீர் தொடர்ந்து மகிமைப்படும். இயேசு மீட்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.